Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்க்கடலை சர்க்கரையை பயன்படுத்தி ஒரு சூப்பரான கொக்கோ மிட்டாய் தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக இது நிறைய பேர் இந்த கொக்கோ மிட்டாய் சின்ன வயசில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த கொக்கோ மிட்டாய் நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பீனட் பர்ஃபின்னு கூட சொல்லலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு வேர்க்கடலை சர்க்கரை இது மட்டுமே இருந்தால் ஒரு சூப்பரான கொக்கோ மிட்டாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை நல்லா வறுத்த வேர்க்கடலையாக எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சர்க்கரை ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை நிறைய வேணும்னா நீங்கள் 1 கப் கூட எடுத்துக்கலாம். இது 3/4 கப் சர்க்கரை பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது இந்த 1 கப்பு வேர்க்கடலையை நாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதாவது கொஞ்சமாக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாலாம் பவுடர் பண்ணிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். அங்கங்கே கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் இது வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டர் ஷீட்டில் இதை மாதிரி நெய் தடவிட்டு ஒரு சப்பாத்தி திரட்டுற கட்டை மேலே நீங்கள் இதை மாதிரி வச்சுடுங்க. இதை நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நாம் அந்த வேர்க்கடலையை கேரமலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம இந்த பட்டர் ஷீட்டில் சேர்க்க போகிறோம். அதனால் இதை நீங்கள் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. சப்போஸ் பட்டர் ஷீட் இல்லாதவங்க சாதா சில்வர் பிளேட்டில் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது நாம் இந்த கொக்கோ மிட்டாய் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை முதல் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்தாச்சு. இதை நாம் கேரமல் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் தான், அதிகமாகலாம் தண்ணி விட்டுறக்கூடாது. அப்புறம் நம்மளுக்கு கேரமல் ஒரு பர்ஃபெக்டாக கிடைக்காது. பார்த்திங்கன்னா நான் விடுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் தான் விடுறேன். இப்போது இதை நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா இந்த சுகர் நல்லா உருகி நம்மளுக்கு ஒரு கேரமல் வரும். அதாவது ஒரு தேன் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சர்க்கரைலாம் உருகி அது வரைக்கும் நாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக உருகிருக்கு. சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு தேன் கலரில் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சர்க்கரைலாம் உருகி பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி லைட்டாக தேன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நாம் பவுடர் பண்ணி வச்சுருந்த இந்த வேர்க்கடலை பவுடரை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் முற்றிலுமாக ஸ்டவ்வை சிம்லேயே தான் வச்சுருக்கணும். இல்லைனா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அப்படி இல்லைனா ரொம்ப கருகி போயிடும். கருகி போச்சுன்னா இந்த கொக்கோ மிட்டாய் நல்லா இருக்காது, கசப்பாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த சர்க்கரை பாகில் இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒட்டாமல் வர்றதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப தீயவும் விடக்கூடாது. நம்மளுக்கு அந்த கலர் கரெக்டாக அந்த தேன் கலர் வந்ததும் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பட்டர் ஷீட்டில் இதை கொட்டிட போகிறோம். அதனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அதை எடுத்து அந்த பட்டர் ஷீட்டில் சேர்த்துட்றேன். இப்போது இந்த பட்டர் ஷீட்டில் சேர்த்துட்டு நீங்கள் இதை அப்படியே பரப்பி விட்டு பீஸ் போட்டு வச்சிடணும். அது எப்படி பண்ணணும்னு நான் காட்டுறேன். இப்போ நான் பட்டர் ஷீட்டில் இதில் சேர்த்துட்டேன். நீங்கள் பட்டர் ஷீட் இல்லாதவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயில் தடவின பிளேட்டில் கொட்டிடுங்க. இப்போ நீங்கள் இதை மாதிரி ஒரு ஸ்பூனில் பின்பக்கம் எண்ணெய் தடவிட்டு இப்படி கூட நீங்கள் பரப்பி விடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சப்பாத்தி திரட்டுற கட்டையாலேயே சப்பாத்தி விரித்து விடும் இல்லைங்களா, அதை மாதிரி சப்பாத்தி மாதிரி நாம் விரித்து விட்டுக்கலாம். இது சப்பாத்தி கட்டையிலையும் நீங்கள் லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இது மாதிரி ஒட்டாமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும்.
உங்களுக்கு இந்த கொக்கோ மிட்டாய் வந்து எந்த அளவுக்கு தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா இது மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த அளவுக்கு நல்லா தின்னாக உருட்டிட்டேன். இப்போ நம்ம இந்த ஹீட்லேயே வந்து நம்ம பீஸ் போட்டுடலாம். அதே மாதிரி கத்திலையும் நீங்கள் வந்து எண்ணெயோ இல்லை நெய்யோ வந்து தடவிட்டு இது மாதிரி சூடாக இருக்கும் போதே நீங்கள் வந்து பீஸ் போட்டு வச்சுருங்க. ஆறிடுச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே கல் மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டு வருது. ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்து இது நல்லா வந்து ஆறுறதுக்குள்ளே நீங்கள் வந்து இதை மாதிரி பீஸ் போட்டு வச்சுட்டு இப்போ இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நாம் வந்து இதை வந்து உடச்சி தான் எடுக்கணும். கண்டிப்பாக வந்து நம்ம பீஸ் போட்டோம் இல்லைங்களா, இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து எடுக்கிறேன் பாருங்கள். இப்படி உடச்சாலே வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்துடும். இந்த கொக்கோ மிட்டாய் வந்து சுகரில் செஞ்சால் தான் இதை மாதிரி நம்மளுக்கு க்ரன்ச்சியாக ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும். இதை நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய பெட்டி கடையில் இது விற்பாங்க. சின்ன வயசில் வந்து நிறைய பேர் இதை சாப்பிட்ருப்பீங்க. எத்தனை பேர்லாம் இதை நீங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கீங்க, டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இது மாதிரி நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கூட குழந்தைங்க எப்போ வேணுமோ எடுத்து சாப்பிடுவாங்க. இது கெட்டே போகாது. பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், சூப்பராக நான் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த கொக்கோ மிட்டாய் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Vijay. Thanks for watching.